மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ரிப்ளை வீடியோ போட போகிறதில்ல, அவேர்னஸ் வீடியோ போடுறேன். இந்த ஆள் வேலையை ஆரம்பிச்சிட்டாருங்க. இனிமேல் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. என்னப்பா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், விஜய் அண்ணாவோட முன்னாள் மேலாளர் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொஞ்ச நாளாக ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. பிடி செல்வகுமார் திமுகவில் ஜாயின் பண்ணார் அப்படிங்கிற ஒரு செய்தியை. இந்த செய்தி என்ன தெரியுமா, இதன் பின்னணி என்ன தெரியுமா, இந்த எச்ச வேலை பார்க்குறதுக்காண்டி தான் இவரை கூப்பிட்டுருக்காங்க. நான் இந்த வீடியோவில் தடித்த சில வார்த்தைகளை பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, அவ்வளோ கோவம் வருது. அரசியல் களத்தில் இவ்வளோ மோசமான செயல்பாடு ஒரு நபருக்கு எதிராக நடக்கும்போது அது என்னுடைய தலைவராக இருந்தாலும் என்னுடைய தலைவராக இல்லைனாட்டியும் நான் மிக கடுமையாக எதிர்க்க வேண்டிய தார்மீக கடமை எனக்கு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் சில விஷயங்களை உங்கள்கிட்ட உடச்சி பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு அசைன்மெண்ட்டாக அந்த அசைன்மெண்ட்டாக ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்கிறது, அந்த திரியை வச்சு பற்ற வைப்பாங்கல்ல, பற்ற வைக்கும் போதே தண்ணியை கூட்டு வந்து அணைச்சிடணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட எண்ண ஓட்டம். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, திமுகவை பொறுத்தவரையும் திமுகவில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுற நிகழ்வை பெருசாக்கணும்னா ரெண்டு கேட்டகரியில் இது வரைக்கும் பண்ணாங்க. ஒன்று, அவருக்கு பின்னாடி ஒரு ஜாதி செல்வாக்கு இருக்குது, அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னா திமுக அதை பெருசாக்கும், பெரிய செய்தியாக்கி இவர் எங்கள் கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாருங்க. கொள்கை கோட்பாடு காரணமாக உள்ளே வர்றவங்கலாம் பெரிய செய்தியாக்காது. இவருக்கு பின்னாடி ஒரு வாக்கு வங்கி இருக்கா, அந்த வாக்கு வங்கி நம்மளை நோக்கி வருதா, ஓகே பெரிய செய்தியாக்குன்னு சொல்லுவாங்க. முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் யாரும் வந்தாங்க, முன்னாள் இன்னாள் எம்எல்ஏக்கள் யாரும் வந்தாங்கன்னா திமுகவில் பெரிய செய்தி ஆக்குவாங்க. இந்த எந்த தகுதி இல்லாம திமுகல வந்து ஒரு பெரிய செய்தி ஒன்று ஆக்குனுச்சுன்னா அது பிடி செல்வகுமாருக்கு தான். ஒரே ஒரு காரணம், விஜய் அண்ணாவை எதிர்க்கிறதுக்கு விஜய் அண்ணா பக்கத்தில் இருந்த 10 வருஷம் முன்னாடி இருந்த ஒருத்தர் எங்ககிட்ட வந்துட்டாரு. வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு திமுகல ஜாயின் பண்ணும்போதே அந்த பொண்ணை எவ்வளவு தூரம் ப்ரமோட் பண்ணாங்கன்னு தெரியும். வைஷ்ணவி அப்படிங்கிற பொண்ணு தாவேகா தொண்டரா தான் இருந்தாங்க. தாவேகா தொண்டரா இருந்த வைஷ்ணவி கொடுத்த முக்கியத்துவத்தை தாண்டி தாவேகால கூட அவங்க இருந்தாங்க, அதனால முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், அறிஞ்சுக்கலாம். ஆனா 10 வருஷம் முன்னாடி விஜய் அண்ணா கூட இருந்த ஒருத்தரை இப்ப கூட்டு வந்து தனி மனித தாக்குதல் நடத்த போறாங்க. அதனால தான் இந்த செய்தியை பெருசாக்குறோம்னு சொல்லி இவர் ஜாயின் பண்ண டேட்டை மிகப்பெரிய செய்தியாக்கி இவரை பக்கத்தில் உட்கார வச்சு ஆரத்தால பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் செஞ்சாங்கல்ல, அதோட விளைவுகள் தான் இப்போ நம்ம பார்க்க போறது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ரெண்டாவது, என்னதான் தம்பி என்ன பண்ண போறாங்க, என்னதான் இவங்க ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த த்ரிஷா அப்படிங்கிற ஒரு மேட்டரை இவரை வச்சு இனிமேல் நிறையா பூஸ்டப் பண்ணுவாங்க. இவரை பயன்படுத்தி தலைவர் விஜய் அவர்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது, இந்த பழக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை இனிமேல் மிக தீவிரமாக கடத்துவாங்க. இவங்களோட எண்ண ஓட்டம் என்ன தெரியுமா, திமுகவை பொறுத்தவரை திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சொல்லும் போது பொதுமக்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, அரசியலுக்காண்டி சொல்கிறாங்களோ விஜய் அவர்களை பற்றி, த்ரிஷா அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அரசியலுக்காண்டி சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் நம்ம மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுனால வேற என்னப்பா பண்ணலாம், அவர் கூட 10 வருஷம் முன்னாடி ஒருத்தர் இருந்தாராம், அவரை வச்சு சொல்லுவோம், சொன்னா பொதுமக்கள் நம்புவாங்கல்ல அப்படின்னு சொல்லி இவரை கூட்டு வந்து இன்றைய தினம் தன்னுடைய அசைன்மெண்ட் வேலையை மிக தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு விஷயத்தை கேள்வியா கேட்குறாங்க. என்னமா கேட்குறாங்க, எங்க விஜய் அண்ணா வந்து இதை பண்றாரு அதை பண்றாரு, உங்களுக்கு என்ன தோணுது, அவர் என்னங்க எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்கும்போது அவர் வந்து இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியாதா, த்ரிஷா கண்ட்ரோலில் தானங்க அவர் இருக்கார் அப்படிங்கிறத எந்தவித சலனமும் இல்லாமல் நம்ம இவ்வளோ கேவலமான ஒரு பொய்யை பேசுகிறோமே, இவ்வளோ கேவலமான ஒரு அவதூற பரப்புறோமே, அந்த மனுஷன் நமக்கு எவ்வளோ பெரிய இடத்த கொடுத்தா அந்த இடத்துல ஒரு துரோகம் பண்ணிட்டு வெளியே வந்தோம், அதுக்கப்புறம் துரோகம் பண்ண மனுஷன் தன்னை பக்கத்தில் சேர்த்துக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த மனுஷன் மேல வன்மத்தை கக்கிற மிகப்பெரிய அசைன்மெண்ட்டை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான ஒரு அசைன்மெண்ட்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த பிடி செல்வகுமார் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். இப்போ இவங்களோட ஆங்கிள் என்ன தெரியுமா, 10 வருஷம் முன்னாடியே விஜய் அண்ணா கூட இருந்த ஒருத்தர் இப்போ விஜய் அண்ணா பற்றி பேசும்போது அவருக்கு தெரியாமல் இருக்குமா, ஏன்னா மேனேஜராக இருந்தார்ல, பிஆர்ஓவும் அவர் தான் இருந்தார், மேனேஜராகவும் அவர் தான் இருந்தார். பிஆர்ஓனா மக்களுக்கு தேவைப்படுற நிகழ்ச்சிகளை, தலைவர் வர்ற நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பாங்க, மக்கள் அங்கே கேதர் பண்ணுறதையும் தலைவர் அங்கே வர்றதையும் உறுதிப்படுத்துவாங்க. ஆனால் விஜய் அண்ணா 2014 காலகட்டத்தில் பிஆர்ஓவாகவும் இவர் தான் வச்சிருந்தாரு, மேனேஜராகவும் இவர் தான் வச்சிருந்தாரு. இவர் இன்னும் நல்லா இருக்கணும், ஏன்னா தான் கூட ஆரம்பத்திலேருந்து இருக்காரு, இவர் இன்னும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி இவரை தயாரிப்பாளராகவும் மாற்றினார். பிஆர்ஓட சம்பளம் என்ன, மேனேஜரோட சம்பளம் என்ன, தயாரிப்பாளரோட சம்பளம் என்ன, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவர் கொடுத்து இவ்வளோ அழகாக அவரை கவனித்து பார்த்துட்டு இருக்கும் போதும் இவர் அந்த துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சதா பெருசாக சொல்கிறாங்க. இப்போ ஜனநாயக ஆடியோ லான்ச்சில் கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாருங்க, துரோகம் எனக்கு பிடிக்காத ஒன்று, அந்த துரோகத்தை யார் செஞ்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன், தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை அதுதான் சொன்னார். அந்த துரோகத்தை இவர் செஞ்சதுனால இவரை பக்கத்திலே சேர்த்துக்கல. அந்த காண்டில் ஐயோ விஜய் இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆகிட்டாரு, ஆக்டராக இருக்கும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியல, இவர் கரெக்டாக ஏறி வர்ற சமயத்தில் நம்ம வெளியே வந்துட்டோமே, அந்த துரோகத்தை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம், அந்த துரோகத்துக்கு மன்னிப்பு கேட்கலாங்கிற எண்ணம்லாம் இல்லை. ஐயோ தனக்கு பதிலாக வேற நிறைய பேர் வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணுறாங்களே, தன்னை அவர் சேர்த்துக்க மாட்டாரு அப்படிங்கிற அந்த கோபம் இவருக்குள்ள இருந்ததை திமுக சரியாக பயன்படுத்திட்டு
சார் நீங்க கொஞ்சம் தனி மனித தாக்குதல் நடத்துங்களேன் இவரை பயன்படுத்தி, இவரை வந்து அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க, இவர் இப்படி மோசமானோன்னு சொல்லுங்க, வேற எதுக்காண்டி உங்களை நாங்கள் சேர்க்கல, இந்த வேலையை மட்டும் எங்களுக்கு கரெக்டாக பார்த்து கொடுங்கிற அசைன்மெண்ட் இவர்கிட்ட வாங்கினதுனால இவர் தொடர்ச்சி அந்த வேலையை பார்க்குறார். இவரால் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், பிடி செல்வகுமார் அவர்கள் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தாமல் அவதூறு பரப்பாமல் விஜய் அவர்களோட கொள்கைகள், தாவேக்காவோட கோட்பாடுகள், தாவேக்காவோட செயல்பாடுகள், தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சார்ந்த சில முக்கியமான விஷயங்கள், இதை பற்றிலாம் அவரால் பேச முடியுமா? தாவேக்காவோட கட்டமைப்பு சார்ந்த விமர்சனத்தை வைக்க முடியுமா? வைக்கவே முடியாது. தாவேக்கா பேசுகிற அரசியலில், தாவேக்கால வர்ற அறிக்கைகளில், தலைவர் விஜய் அவர்கள் மேடத்தோறும் பேசல பேச்சில் அந்த அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை இவரால் வைக்க முடியுமானா நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன், இவரால் வைக்கவே முடியாது. இவருக்கு தெரிஞ்சது தனிப்பட்ட தாக்குதல். அதுக்காண்டி தான் அந்த அசைன்மெண்ட்டை மிக தீர்க்கமாக மிக தெளிவாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஏன் இவர் மேலே இந்த ஆத்திரம் வருது, இவர் மேலே ஏன் இந்த கோவம் வருதுன்னா, இந்த இளைஞர் சமுதாயத்தை எல்லாரும் குறை சொல்லுவாங்க, இவங்களுக்கு தமிழில் 4 வார்த்தை தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது, ரசிக மனப்பான்மையில் இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. இந்த அரசியல் களத்தில் மேடைதோறும் மக்கள் பிரச்சனையை ஒருத்தர் ஆவணப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கார். அவர் சினிமா காட்சியில் வர்ற சண்டை சச்சரவு செய்யலங்க. மேடையில் ஒவ்வொரு ஏரியா போய் மக்கள் பிரச்சனையை பேசி மக்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொதுமக்கள் முன்னாடி ஆவணப்படுத்தி பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லைங்கிறத தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்க்கிறாருங்க. இந்த அரசியல் பேசிட்டு இருக்க ஒருத்தரை தனிப்பட்ட தாக்குதல், இவர் குடிப்பாரு, இவர் வண்டியில் அது இருக்கு, இவர் வண்டியில் இத்தனை நடிகை இருந்தாங்க, இவர் இந்த நடிகரோட இருந்தாருன்னு சொல்லி அரசியல் களத்துக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத ஒரு விவாத பொருளை உருவாக்கி இந்த விவாதத்துக்குள்ளேயே நம்மளை வச்சுக்கிற யார் தற்குறி? இந்த விவாதம் இந்த அரசியல் களத்தில் நடக்கணுமா? இல்லை, விஜய் அண்ணா ஒரு கோட்பாடு சொல்றாரு, ஒரு கருத்து சொல்றாரு, அந்த அறிக்கையில் ஒரு நிரந்தர தீர்வு சொல்றாரு, அந்த நிரந்தர தீர்வு சரியா தப்பாங்கிறத இந்த அரசியல் களத்தில் விவாதிக்கணுமா? எதை விவாதிக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்றீங்க, அதை நோக்கி இந்த இளைஞர் சமுதாயத்தை நகர்த்துறீங்க. அந்த இளைஞர் சமுதாயம் அதை நோக்கி விவாதிக்கும் போது நீங்களாம் தற்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறீங்க. ஏதாவது தெரியுமானா அதை நோக்கி விவாத பொருளை இவங்கள்ட்ட தரீங்களா? ஏன்னா இவங்க அரசியல் களத்தில் புதுசு, லெஃப்ட் தட்டினா இந்த பக்கம் போயிடுவாங்க, பராசக்தினா இந்த பக்கம் போயிடுவாங்க, அதை பண்ணா இந்த பக்கம் போயிடுவாங்க சொல்லி இந்த மாதிரி விவாத பொருளை உருவாக்கி விட்டு திசை திருப்பல் அரசியல் ஒரு பக்கம் பண்ணி விட்டு இந்த இளைஞர் பெருமக்களுக்கு ஒன்றும் தெரியல. பிடி செல்வகுமாருக்கு நான் முன்னாடி சொன்ன அந்த சேலஞ்ச் அவரால் பண்ண முடியுமா? அடுத்த மேடையில், அடுத்த மைக்கில், அடுத்த பேட்டியில் தலைவர் விஜயோட அரசியல் அவரால் குறை சொல்ல முடியுமா? ஒருபோதும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது தனிப்பட்ட தாக்குதல், அதற்கான அசைன்மெண்ட் அவர் சொன்னால் பொதுமக்கள் நம்பிடுவாங்கிறது. பொதுமக்கள் வந்து அவ்வளோ முட்டாள் கிடையாதுல்ல. யார் இவர்? பொதுமக்களோட பார்வை இப்படி தான் இருக்கும். யார் இவர்? விஜயோட முன்னாள் மேலாளர். எதனால துரத்தி விட்டார் விஜய்? ஏதோ சின்ன துரோகம் பண்ணார், புலிப்படத்தோட பிரச்சனை இப்போ வரைக்கும் ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவர் தான் காரணம். ஓகே, தப்பு பண்ணால் விரட்டி விட்டார், கரெக்ட், ஓகே. அடுத்து இவர் என்ன பண்ணார்? அடுத்து அவரோட வேலையை பார்த்தாரு, மக்கள் நீதி மைய வேட்பாளராக இருந்தார், கமலஹாசன் கட்சியில் வேட்பாளராக இருந்துட்டு இன்னைக்கு திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ இப்போ எப்படி செய்தி போடணும்? கமலஹாசன் கட்சியிலேருந்து விலகி திமுகவில் ஜாயின் பண்ணார் தானே போடணும். மக்கள் என்ன நினைப்பாங்க? கமலஹாசனை திமுக ஜாயின் பண்ணிட்டாங்க, அந்த செய்திக்கு வேல்யூ இல்லாதனால இந்த பேனா நிறுவனம் முன்னாள் மேலாளர்னு சொல்லி விஜய் அவர்களை நோக்கி இந்த செய்தியை பரப்புது அப்படிங்கிறத பொதுமக்கள் இன்னும் நம்பாமையாக இருக்காங்க. இவர் நான் இப்போ ஒன்று பேசுகிறேன்னு வைங்களேன், நான் இன்ஃபர்மேட்டிவ் டைரின்னு பேர் வச்சுருக்கேன், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் மக்களோட நம்பிக்கை. அதை பிரதிபலிக்கும் விதமாக தான் நான் அந்த பேர் வச்சுருக்கேன். என்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வரும், அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அதை நோக்கி தான் நான் தொடர்ச்சி அரசியல் பேசிகிட்டு இருக்கேன். நான் யாருங்கிறத நான் பேசுகிற அரசியல் தாங்க தீர்மானிக்க முடியும். பிடி செல்வகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் யாருங்கிறத அவர் பேசுகிற அரசியலுங்கிற பேரில் அவர் நடத்துகிற அந்த அவதூறை பொதுமக்கள் நம்பி பொதுமக்கள் ஏமாந்து போயிடுவாங்க, விஜய் அண்ணாவோட விலகி போயிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா அது பகல் கனவு அப்படிங்கிறத நான் இங்கே அடித்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒருத்தர் இருக்காருங்க, விஜய் அண்ணாவை பொறுத்தவரையும் அவர் தான் கூட இருந்தவரையும் சேர்த்து வளர்க்குற ஒரு கேரக்டர் தான். ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் மேனேஜராக ஜாயின் பண்ணார், இன்னைக்கு அவர் தயாரிப்பாளராக அவர் கூட இருக்கார். அதே மாதிரி தான் வளரல, என் கூட சேர்ந்து நீயும் வாயா, ஏன்னா நீ ஆரம்பத்துலேருந்து என் கூட இருந்தவன் சொல்லி உன்னை தூக்கி விடுற ஒரு மனுஷனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு வெளியே வந்து அந்த கோபத்தை தான் பண்ணது துரோகங்கிறத உணராம அரசியல் களத்தில் உன்னை வீழ்த்த ஒரு ஆயுதமாக நான் மாறுறேன்னு சொல்லி நீங்கள் மாறும்போது 10 வருஷம் முன்னாடியே என் தலைமை உஷாராகி உங்களை கலட்டி விட்டது எவ்வளவு தெளிவான முடிவு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. உங்கள்கிட்ட சொத்து இல்லையா, உங்கள்கிட்ட செல்வாக்கு இல்லையா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்போ வரைக்கும்? எல்லாமே இருக்கு, இருந்தாலும் விஜய் அவர்கள் மேலே ஒரு கோபம், அந்த கோபத்தை திமுக பயன்படுத்தி தீர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. மறுபடியும் சொல்கிறேன், முன்னாள் மேலாளராக பிடி செல்வகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார், விஜய் அவர்கள் அவரை நீக்கினார், அவரோட பாதையில் பயணிக்க ஆரம்பித்தார், விஜய் அவர்கள் தன்னுடைய பாதையில் பயணிக்க ஆரம்பித்தார்னு சொல்லி வரலாறு இருந்துச்சுன்னா அந்த வரலாறுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ரைட்டு, ஓகே, ஏதோ மனுஷனாக பண்ணுற தப்பு தெரியாமல் பண்ணிட்டான் மனுஷன், ஒதுக்கி விட்டோன்னா போயிட்டாமா அந்த மனுஷன் அவனோட வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். நான் மறுபடியும்
அதற்கு வன்மத்தை கக்கி அந்த வன்மத்தை நான் தனிப்பட்ட தாக்குதடா அவதூறு தாக்கல தான் அந்த மண்ணில் மறுபடியும் விதைப்பேன். கேமரா முன்னாடி உட்காருவேன், 10 மைக்கு நான் சொன்னால் ஆளுங்கச்சிட்ட சொன்னால் 10 மைக்கு எடுத்து வருவாங்க. அதில் நான் இஷ்டத்துக்கு பேசுவேன். திருஷான் பேசுவேன், குடிகாரன் பேசுவேன், இன்னும் பேசுவார், கஞ்சா வச்சிருந்தாரும் பேசுவார், போதை அடிப்பாரும் பேசுவார், இன்னும் பெண்களை பற்றி மிக மோசமான வாதங்கள்லாம் வைப்பார். அந்த நடிகை மட்டும் கிடையாதுங்க, இன்னும் 4 நடிகை இருக்கான்னு பேசுவார். இந்த மாதிரி விஷயம் தாங்க பிடி செல்வகுமார் இனிமேல் பேச போகிறாரு. வேற ஏதாலும் அவரால் தலைவர் விஜய் அவர்களை அணுக முடியாது. ஏன்னா விஜய் அவர்களை இவங்க வீழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா அவர் அறியாமையில் இருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைப்பாங்க. அவர் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைப்பாங்க. இது ரெண்டை மட்டும்தான் இவங்களால வைக்க முடியும். ஏன்னா தலைவர் விஜய் அவர்கள் இது ரெண்டை நோக்கி திமுக விமர்சிக்கல. திமுக பண்ற மக்கள் விரோத நடவடிக்கையை விமர்சிக்கிறாரு. அவரை மாதிரி நாங்கள் மக்கள் விரோத நடவடிக்கை பண்ணலை அப்படிங்கிறத திமுகவால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி 10 அள்ளுசில கூப்பிட்டு தலைவர் விஜய் அவர்களை தனிப்பட்ட தாக்குதல் மட்டும்தான் அந்த களத்தில் நடத்துவாங்க. நம்ம விவாதத்தை அதை நோக்கி நகர்த்த கொண்டு போய் நம்ம அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுற ஒரு விவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அரசியல் என்ன தெரியும், வரலாறு என்ன தெரியும், இலக்கியம் என்ன தெரியும் நம்மள்ட்ட கேட்பாங்க. நான் எதை விவாதிக்கணுங்கிறத நீ முடிவு பண்ணிவிட்டு அந்த விவாதத்துக்குள்ளே என்னை இவ்வளோ நாள் உட்கார வச்சுவிட்டு எனக்கு அரசியல் தெரியலங்கிற குற்றச்சாட்டு வைக்கும் போது இந்த விவாத பொருளை ஒரு சூழ்ச்சியா நீ பின்ற பாத்தியா, இந்த அரசியலும் தப்பு அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன். மக்களை நோக்கி ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணி அந்த கப்பலை இழுத்து கொண்டு போறாரு. மக்களை நோக்கி விவாத பொருளை மாற்றுவோம், மக்களுக்கான அரசியல் இங்கே செய்வோம். தனிப்பட்ட தாக்குதல், மத ரீதியான தாக்குதல், இன ரீதியான தாக்குதல், இதெல்லாம் யூஸ்லெஸ் மக்களே. இதில் எந்த புண்ணியமும் கிடையாது. நம்ம ஒரு பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையை நம்ம விவாதிச்சோம்னு வைங்களேன், அங்கே ஒரு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவைப்படுற ஒரு நிவாரண பொருளுக்காண்டி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது அரசியல். நம்ம பேசி அது பெரும் பிரச்சனையாகி அங்கே ஒரு நிவாரணம் அந்த மக்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதான் அரசியல். இதை நோக்கி தான் தலைவர் விஜய் அவர்கள் நம்மளை நகர்த்தி கொண்டு போறாரு. குறுக்க வர்ற கௌஷிக் மாதிரி இந்த மனுஷன் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, இதுக்குள்ளெல்லாம் கவனத்தை செலுத்தாதீங்க அப்படிங்கிற சின்ன வேண்டுகோளை வச்சுட்டு நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஏன்னா வைஷ்ணவி அப்படிங்கிற பொண்ணுக்கு முதல்ல கொடுத்த முக்கியத்துவம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியான பிறகு அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிடி செல்வகுமாரையும் லெஃப்ட் ஹேண்ட் இல்லை, அது கீழே தான் ஹேண்ட் இருந்தால் அந்த ஹேண்டில் நகர்த்தி கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேக்கா சார்பாக மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.